வணக்கம். ஸ்ரீ ரேணுகா மாதா மந்திர், மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் சிட்டியுடைய பகூர் அப்படிங்கிற ஊரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவிலுக்கு நிறைய வரலாறுகள் இருக்குது, நிறைய சிறப்புகளும் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான சிறப்புகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோவில் ஒன்று மிகவும் பழமையான ஒரு கோவில். அது மட்டும் இல்லாமல் இக்கோயில் ஸ்ரீ ராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ராமர் வனவாசம் கொண்டிருக்கும் போது இந்த ஊருக்கு இந்த இடத்தில் தங்கியதாகவும், இந்த அம்மனை பிரதிஷ்டை செய்து வணங்கி இந்த அம்மனின் ஆசையை பெற்று திரும்பவும் வனவாசத்தை தொடர்ந்ததாகவும் சொல்கிறாங்க. ராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோவில் அப்படிங்கிறதுனால இந்த கோவில் ரொம்பவும் விசேஷமான ஒரு கோவிலாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே தசராவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 நாளும், தசராவுடைய 10 நாளும் ரொம்ப 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 விசேஷமாக இந்த இடத்துல இந்த ஊரில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 நாள் சொன்ன இல்லைங்களா, அந்த தசராவுடைய 10 நாளும் அந்த கிழமைகளுக்கு ஏற்ற நிறம்னு ஒன்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. இந்த செவ்வாய்க்கிழமைனா சிவப்பு, வியாழக்கிழமைனா ஆரஞ்சு இல்லைனா மஞ்சள், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அந்த கிழமைகளுக்கு ஏற்ற நிறத்தில் அந்த அம்மனுக்கு உடை அணிவித்து அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்கிறாங்க. அந்த 10 நாளும் அந்த மாதிரி நடக்கும். அம்மன் மட்டும் இல்லைங்க, அந்த கிழமைகளில் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பெண்களும் பார்த்தீங்க அப்படின்னா அதே நிறத்தில் தாங்க உடையை அணிவிச்சிட்டு இந்த அம்மனை தரிசனம் பண்ணுவாங்க. ஒரு 30 வருஷம் முன்னாடி நம்ம ஊர்லலாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, தேர் திருவிழா அப்படின்னா எவ்வளவு விமர்சையாக பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி பக்தர்களுடைய கூட்டம் அவ்வளவு இருக்குங்க. ரொம்பவும் வெகு விமர்சையாக 10 நாளுமே இங்கே கொண்டாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனுடைய சிலையானது வெறும் 3.5 அடி உயரம் தாங்க. இந்த அம்மன் சிங்க வாகனத்தில் அருள் பாலிக்கிறாங்க. வெறும் 3.5 அடி உயரத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த அம்மன் மிகவும் மிகவும் மிக 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 சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்கிறாங்க. உண்மையாகவே நீங்கள் கேட்கக்கூடிய வரம், சரியான வரம் எதுவாக இருந்தாலும் இந்த அம்மன் உங்களுக்கு கொடுத்து அருள் புரிந்து உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. இந்த கோவிலில் அணையா விளக்கும் இருக்குதுங்க. 24 மணி நேரமும் பிரகாசித்து கொண்டு இருக்கக்கூடிய அணையா விளக்கும் இந்த கோவிலில் இருக்குது. மேலும் இந்த அம்மனுடைய சக்தியை அறிந்த அத்தனை பேருமே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் இல்லை, வெளியூரில் இருந்தெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு போகிறாங்க. காலையில் இருந்து இரவு வரையிலுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கூட்டம், பக்தர்களுடைய நடமாட்டம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான சிறப்பு இந்த கோவிலுக்கு இருக்குதுங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளம் ஒன்று இருக்குது. அயிலாபாய் முகர்ஜி அப்படிங்கிறவங்களால ஒரு குளம் உருவாக்கப்பட்டிருக்குங்க. அயிலாபாய் முகர்ஜி அப்படிங்கிறவங்கள உருவாக்கப்பட்ட குளம். இந்த குளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே தண்ணீர் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் எந்த ஒரு எப்பேற்பட்ட வெயில் காலமாக இருந்தாலும் சரி, தண்ணீரே இல்லாத ஒரு காலமாக இருந்தாலும், இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் எவ்வளோதான் வறட்சியாகவே இருந்தாலும் இந்த குளத்தில் தண்ணீர் அப்படிங்கிறது இது வரைக்கும் வற்றியதாகவே ஒரு வரலாறு சரித்திரம் எதுவுமே கிடையாதுங்க. இந்த குளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவு தண்ணீரை நீங்கள் வாரி வெளியில் இறைச்சிங்க அப்படின்னாலும் மீண்டும் அந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா 5 முதல் 10 நிமிடத்திற்குள் நிரம்பி விடுறது. நீங்கள் எவ்வளவு தண்ணியை வாரி வெளியில் இறைச்சிங்களோ அவ்வளவு தண்ணியானது மறுபடியும் இந்த குளத்தில் நிரம்பிடுதுங்க. இது ஒரு ஸ்பெஷல். மேலும் இந்த குளத்தில் குளிப்பதனால் நம்முடைய தோல் நோய்களும் தீர்க்கக்கூடிய அற்புதங்களும் நடக்குது. 5 செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து இந்த குளத்தின் நீரில் குளித்து அம்மனுக்கு நெய்யபிஷேகம் செய்து நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தோல் வியாதிகள், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அத்தனையுமே தீர்ந்துடுங்க. இது உண்மையாகவே இப்போ வரைக்கும் நிரூபிக்கப்பட்ட ஒரு சம்பவமாகும். மேலும் இந்த 5 செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லியிருக்க இல்லைங்களா, இந்த 5 செவ்வாய்க்கிழமைகளில் 3வது செவ்வாய்க்கிழமை வருவதற்குள்ளவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு டிஃப்ரென்சியேஷன், ஒரு மாற்றம் உங்கள் தோல் தெரியுங்க. அது மட்டும் இல்லாமல் 5 வாரம் முடியறதுக்குள்ளவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளும் தீர்ந்து முழுமையாக குணமடையக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குது. அந்த மாதிரியான ஒரு அருள் இந்த தண்ணியில் இருக்குதுங்க. உண்மையாகவே இது நடந்திருக்கிற ஒரு சம்பவமாகும். தினமும் காலை 5 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இந்த அம்மாவுக்கு பூஜைகள் நடக்குதுங்க. மேலும் மகாராஷ்டிரா மாநிலம் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நாசிக் சிட்டியில் இருக்கக்கூடிய பகூர் அப்படின்ற ஊரில் உள்ள இந்த ரேணுகா தேவி அம்மனை தரிசனம் நீங்கள் பண்ணுங்க. மேலும் அடுத்த ஒரு தசரா வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.